குரு பார்வை பலன்கள்ல மேசராசிக்கு குரு திருமண ஸ்தானத்தை கலஸ்திர ஸ்தானத்தை குரு 5ஆம் பார்வையா பார்க்குறாரு. ஸோ அப்ப மேசராசியில் பிறந்தவங்க திருமணம் பண்ணும்போது புதுசா திருமணம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருமணம் பண்ணி அவங்களுக்கு புத்திரத்துக்குரிய விஷயங்கள் அவங்க பார்ட்னருக்கு வேற ராசியா இருக்கும். ஸோ அவங்க பார்ட்னர் வேற ராசியா இருக்கும் பட்சத்தில் அவங்க திருமணம் பண்ண அதுக்கப்புறம் இல்வாழ்க்கையை தொடரும் போது புத்திரம் தங்குவதற்குரிய விஷயத்தை இது ஏற்படுத்தும். இது ஒண்ணு. ஸோ இது குருவோட பார்வையில் கிடைக்கிற பலன்கள். அதே நீங்க கேது ராசிக்கு 5ல இருக்கிறாரு. அதே மாதிரி சனியோட பார்வையிலையும் புத்திர பாக்கியம் பூர்வஸ்தானம் இருக்கிற ஒரு காரணத்தால சில பல தடைகளை மீறி இவங்களுக்கு புத்திரத்துக்குரிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார் அப்படின்றதுதான் ஒரு கூற்று. இப்ப நீங்க தனிச்சு பார்க்கும்போது இப்ப எப்படின்னா கேதுவை மட்டும் பார்க்கும்போது சனியோட பார்வை மட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த புத்திரத்துக்குரிய விஷயங்கள் தடைப்படும். ஆனா குரு இவங்களோட கலசர ஸ்தானத்தை பார்க்கிற ஒரு காரணத்தினால அப்ப கலசர ஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமணம் நடக்கும். திருமணத்துக்கு அப்புறம் இல்வாழ்க்கை தாம்பத்தியம் இதெல்லாம் தொடர்வாங்க. இதன் மூலியமா இந்த கேது தடுத்தாலும் சனி தடுத்தாலும் குருவால் இவங்களுக்கு புத்திரத்துக்குரிய வாய்ப்புகளை பெறப்படும் அப்படின்றதுதான் இந்த கான்செப்ட். அப்ப இந்த 10 வருஷமா எங்களுக்கு குழந்தை இல்லை, 5 வருஷமா குழந்தை இல்லை, இந்த வருஷம்னாலும் ஜாடி ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரு வேலை அவங்க ஜனன ஜாதகத்துல தோஷம் பெற்று இருந்தால் கூட அவங்களுக்கு இப்ப ராசிக்கு 5ல கேது இருக்கிறது சில தடை தடங்களை ஏற்படுத்துவார். பட் இருந்தாலும் குரு கலசரஸ்தானத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு காரணத்தினால அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு 10 பிள்ளை பிறக்க வைக்க முடியாட்டினா கூட ஒரு பிள்ளைனால பிறக்க வைப்பதற்குரிய ஒரு வாய்ப்பை இவர் ஏற்படுத்துவார். ஸோ அது அவங்களோட தசாவை பொறுத்து அவங்களுக்கு ஒரு ஜனன ஜாதகம் இருக்கும். ஜனன ஜாதகத்துல புத்திர பாக்கியம் எப்படி இருக்குதுன்னு ஒன்று இருக்கும். லக்னத்துக்கு 5ஆம் இடம் எப்படி இருக்குது, 5க்குரியவர் எப்படி இருக்கிறார், உச்சம் பெற்றிருக்கிறாருன்னு பொறுத்து அவங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். ஸோ அப்ப நீங்க ஒரு கோணத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஆனா உங்களுக்கு ஜனன ஜாதகம் வரும், குருவோட தொடர்புல புத்திர பாக்கியம் இருக்குது, அந்த கான்செப்ட்ல நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். அப்ப குருவோட தொடர்புல என்னது இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கலசரசனம் திருமண வாழ்க்கை. அதன் அடிப்படையில ஒரு சிலருக்கு தட்டலாம், ஒரு சிலருக்கு புத்திரத்துக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் அப்படின்றதுதான் இதோட விதி. சரிங்களா?